ஹாய் ஃபேமிலி, எப்படி நல்லா இருக்கீங்களா? நாகராஜ் லட்சுமி பேசுகிறேன். என்னோட நம்ம பார்க்க போகிறோம் சிபிஎஸ்சி எக்ஸாம் பற்றி ஒரு ஷேர் பண்ணி ஆசைப்படுறேன். ஸோ 12th எக்ஸாம் எழுதி முடிச்சவங்களுக்கு மார்க் வந்திருக்கும். நிறைய பேர் மார்க் மினிமம் 50, 60, 70 மார்க் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. கண்டிப்பாக சிபிஎஸ்சி அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு திரும்பவும் ரீஎவல்யூஷன் பண்ணுங்க. ரீஎவல்யூஷன் திரும்ப ஒரு மார்க் லிஸ்ட் கொடுங்க. இதுதான் ப்ராப்பர் ரெக்வெஸ்ட். யோசிச்சு பாருங்களேன், ஒரு 150 கட் ஆஃப் வர வேண்டிய ஒரு பர்சனுக்கு ஒரு 80, 85, 90, 99, 100 வச்சுக்கோங்களேன். இந்த கட் ஆஃப்ல மாற்றாங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் நல்லா கழிச்சு போகுது. இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு ஸ்டேட் போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 150, 140 ஒரு டீசென்டான ஒரு ஸ்கோர் ஓகேங்களா கட் ஆஃப்ல. அப்போ இவங்களுக்கு ஒரு 40 மார்க் கட் ஆஃப்லேயே போயிருந்தா என்ன பண்ணுவீங்க? ஓவரால் ஸ்கோரும் குறைஞ்சி மார்க்கும் போய் எதுக்கு என்னடா நினைச்சேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எவல்யூஷன் சிஸ்டம் வச்சிருக்காங்க ஓகேங்களா, அது சரியில்லை. அடுத்தது சிபிஎஸ்சி சிஸ்டம் ஈஸியாக ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரூஃபோட ஒரு பயன் போட்டிருக்காங்க. அது 3 மணி நேரத்தில் ஹேக் பண்ணிருக்காங்க. எனக்கு புரியல. நான் கேட்குறேன், ஒரு டிஜிட்டல் சிஸ்டமாக மாற்றுறீங்கன்னா அது எவ்வளோ சேஃப்டி இருக்கணும்? அப்படி இல்லைன்னா நீங்கள் மாற்ற தேவையில்லையே ஓகேங்களா. ஸோ தயவு செஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்த 12th முடிஞ்சது நிறைய பேருக்கு ரீஎவல்யூஷன் பண்ணி ஓகேங்களா, எல்லாருக்குமே ரீஎவல்யூஷன் பண்ணி திரும்ப புது மார்க்ஸ் கொடுங்க. அந்த ஓஎஸ் மெத்தட் ரிமூவ் பண்ணுங்க. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. நிறைய பேர் ப்ராப்பர் நல்ல காலேஜ் கிடைக்காது. நிறைய பேர் லைஃப் நீங்கள் அழிக்கிறீங்க. லிட்டரலாக குழப்பம் போகிறீங்க. அப்படிதான் நடக்கும். சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் சீரியஸாக எடுத்து பேசணும் ஓகேங்களா. ஒரு பக்கம் வேற பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னா இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ அதை பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை கேட்கறதுக்கு லீகல் ஆக்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு புரியுது. அது எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ தயவுசெய்து இது விடுங்க, இது விட்டுறாதீங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது ஓகேங்களா. ஸோ ஒரு மனுஷன் அதான் சொல்ல எல்லாமே டிஜிட்டலாக போகிறப்ப நிறைய விஷயம் நடக்கும். மனுஷங்க ப்ராப்பராக பார்த்து திருத்தி அவங்க ஒன்றும் இல்லைங்க. எல்லாருக்குமே ஹேண்டிங் சொல்கிறாரு ரைட்டுங்களா. இப்போ ஏ போடுறவங்க அது டி மாதிரி சொல்ல இருக்கும். ஆனால் அந்த கண்டெக்ஸ்டை படித்து பார்க்கும்போது ஓகே அப்படி தான் மீன் பண்ணுறாங்க பொண்ணு இதான் எழுதின்னு சொல்லிட்டு கட்டல் மார்க் போடுவாங்க ஓகேங்களா. இது ஒரு பிரச்சனை. அது ஏழை கணக்கு மாற்ற முடியாது. அப்போ சில விஷயம் நம்ம அந்த மாதிரி மாற்ற முடியாது. டிஜிட்டலாக அப்லோட் பண்ணுறது டாக்குமெண்ட்டே மாறுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு தடவை மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஒரு ப்ரூஃபும் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மார்க் ஒரு இடத்துல 3 மார்க் தான் போட்டிருக்காங்க. 1 மார்க்ஸ் கரெக்டாக இதெல்லாம் தப்பு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீஎவல்யூஷன் தயவு செஞ்சு யார் ரீஎவல்யூஷன் போனால் தயவு ரீஎவல்யூஷன் போடுங்க. உங்கள் டாக்குமெண்ட் கரெக்டாக நீங்கள் எதில் ஹீட்டாக இருக்குதான் பாருங்கள். அதுமாதிரி கூட ரீஎவல்யூஷன் ஷீட்டில் நிறைய பிளர் எடுக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள் உங்களோட ஷீட்ஸ் கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஐயோ மார்க் குறைச்சாலும் பாருங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் நிறைய பேர் குறைஞ்சிருக்கு. என்ன மார்க் குறைச்சாலும் ரீஎவல்யூஷன் போட்டு என்னன்னு பார்த்துக்கலாம் நீங்கள் ஓகேங்களா. ஸோ தயவு செஞ்சு பார்த்துருங்க, செக் பண்ணுறங்க, விட்டுறாதீங்க. என்ன இருந்தாலும் செய்யலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி அநியாயம் நடந்தாலும் ஒட்டுமொத்த சிஸ்டமே ஃபால்ட் இருக்குன்னு தான் அர்த்தம் ஓகேங்களா. ஒருத்தர் வெளியே பேசிட்டாங்க, மற்றவங்க பேசுகிறேன். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டுங்களா. ஸோ தயவு செஞ்சு இது எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். சிபிஎஸ்சி தயவு செஞ்சு மாற்றிடுங்க. ஒரே சொல்யூஷன் ரீஎவல்யூஷன் தான். ரீஎவல்யூஷன் பண்ணுங்கள். நிறைய லைஃப் அழிச்சிட்டு இருக்குது. அழிச்சிட்டு திரும்ப அதே அடுத்த வருஷமும் இல்லை அது மேலே தான் ஃபால்ட் இது மேலே தான் ஃபால்ட்டாக சொல்லாதீங்க. நடத்துறது நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும். நீங்கள் தான் சரி பண்ணணும். வேறு ஆப்ஷன்லாம் கிடையாது. சரி பண்ணுங்க, அவ்வளோதான். பை பொலிட்டிக்கல் ரிக்வெஸ்ட். ஏதாச்சும் தப்பாக சொல்லுங்கள் மன்னிச்சிருங்க. கரெக்டாக பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். பை.